ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் காரசாரமான ஒரு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம நண்டு குழம்பு செய்ய போகிறோம். வாருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுள்ள பெருஞ்சீரகம் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சை நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சி கப்பை அலசி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறேங்கிறத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். நண்டுகளை நல்லா ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலையில் நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்த்து தான் நண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதனால் ஒரு 4 துண்டு தேங்காய் அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் விழுத உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி கப்பை அலசி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு கொஞ்சம் கட்டியாகவே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான காரசாரமான நண்டு குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.